Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரெண்டே பொருட்கள் வச்சு ரொம்ப டேஸ்டியா சூப்பரான பால் ஸ்வீட் மில்க் கேக் எப்படி பண்ணலாம்ன்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதுல பொடி பண்ண உருண்டை வெல்லம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதோட கிராம் மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவுல தண்ணி வந்துட்டு வெல்லத்தோட சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சு கொதிக்கட்டுங்க. இந்த ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா கலாக்கண்டுன்னு சொல்வாங்க. அது வந்துட்டு நம்ம இன்னைக்கு வெல்லத்துல செஞ்சிருக்கோம். இதே ஸ்வீட் வந்துட்டு நம்ம சக்கரையோ அல்லது நாட்டு சக்கரையோ பயன்படுத்தி கூட நம்ம செய்யலாம். இதே அளவுகள்ல நீங்க வந்துட்டு சக்கரையும் நீங்க எடுத்து செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியா செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு வந்துட்டு வெல்லத்துல செஞ்சிருக்கேன். இப்போ இது நல்லா கரையட்டுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லைங்க. 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். பாருங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் அடிகனமான பாத்திரமா நீங்க எடுத்துக்கோங்க. இதுல 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். காய்ச்சாத நல்ல திக்கா இருக்க மாதிரி இருக்க பால் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது 4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஆடை கட்டுறது எல்லாத்தையுமே அப்படியே சைடில் கொஞ்சம் தள்ளி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வரணுங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குற அதே டேஸ்ட்டில் நல்லா ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஸ்வீட் செய்யலாம். கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அடியில் வந்துட்டு பிடிக்காத மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு பால் நல்லா சுண்டிருச்சு, நல்லா திக்காயிருச்சு. சைடில் கட்டுற ஆடை எல்லாத்தையுமே இப்படி எடுத்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாதி அளவுக்கு பால் நல்லா சுண்டினதும் சிம்மில் வச்சுக்கோங்க. குறைவான தீயில வச்சு ஒரு எலுமிச்சை பழத்துடைய சாறு இதில் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை பழத்துடைய சாறு நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ பால் வந்து திரிஞ்சிரும். பால் திரிஞ்சு கட்டிக்கெல்லாம் வந்துடும். பாருங்கள், இப்போ பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பால் திரிய ஆரம்பித்ததும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சேர்ந்து நல்லா கொதிச்சதும் அதுக்கப்புறம் மீதி இருக்க வெள்ளை தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்க வெள்ளை தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சைடில் கட்டுற ஆடை எல்லாத்தையுமே இப்படி எடுத்து விட்டு இதோட கலந்து விட்டுக்கோங்க. அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அதுக்கப்புறமா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. அந்த தண்ணி எல்லாமே போய் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததும் இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது அந்த எலுமிச்சை பழத்துடைய ஃப்ளேவர் வந்துட்டு நம்மளுக்கு போயிடும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வாணலியில் ஒட்டாமல் இது தனியாக அப்படியே வரணும். ஒட்டாமல் தனியாக வரணும் பிரிஞ்சு. அந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. தண்ணி எதுவுமே இல்லை. நல்லா வாணலியில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வானிலை ஒட்டாமல் நல்லா திக்காக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேங்க. நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மில்க் ஸ்வீட்டை அதில் போட்டுக்கலாம். நீங்கள் இப்படியே சுட சுட ஒரு பவுலில் போட்டும் மில்க் ஹல்வாவாக நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம். இல்லை கலாக்கண்ட், அதாவது மில்க் கேக்காக நீங்கள் சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்துட்டு இந்த மாதிரி நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் நெய் தடவி வச்சுருக்கேங்க. அதில் இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க.
நல்லா ஷேப்புக்கு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம கட் பண்ணி பீசஸை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக அதே மாதிரி நல்லா டேஸ்டியான சூப்பரான பால் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது டோட்டலாக எனக்கு செய்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க, நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யும்போது. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. சூப்பரான பால் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட்ஸ்லலாம் லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு கொடுக்கும்போது கரெக்டாக லெவலாக ஷேப்பாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.